ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் எண்ணங்கள் வண்ணங்களாகும், வாழ்க்கை வளமாகும். நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல், இலக்கும் வசமாகும். நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள். உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய். அது என் கண்களில் இருந்து எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே. அவர்களுக்கு நீ பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யவில்லை என்றாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என கூறி அவர்களிடமிருந்து விலகி வந்துவிடு. ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய். மன்னிப்பு தவறு செய்தால்தான் கேட்க வேண்டும் என்பதில்லை. நாம் அவர்களுடன் சரிசமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம்முடைய நிம்மதிதான். அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகன்றுவிடு. என் பிள்ளையின் உன் நிம்மதியான வாழ்க்கையில்தான் என் நிம்மதி இருக்கிறது. மன்னிப்பால் நீ தாழ்ந்து போக போவதில்லை, உயர்ந்துதான் நிற்கப் போகிறாய். மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை. ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்திருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அந்த சமயம் உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பாய். நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து கொள். அன்பு தவறு இல்லை. ஆனால் அளவு கடந்த அன்பில்தான் எதிர்பார்ப்பு அதிகம் ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் ஏதும் நிரந்தரமில்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய், வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட. வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாழ்க்கையின் பரிசு அனுபவம். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய். சோம்பேறித்தனத்தை விடுத்து போராடு. போராடாமலேயே வாழ்க்கை கடினம் என்று சொல்லாதே. பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான். இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள். ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று உன் சாயப்பா. உன்னை விட்டு நான் என்றுமே விலக மாட்டேன். உனக்கான தவம் முடிவடைய உள்ளது. நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன். வருகின்ற நாட்கள் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழப்போகின்றன. நீ விரும்பியது கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான அன்பு பரிசு கிடைக்கப் போகிறது. பல ஏமாற்றங்களால் வீழ்த்தப்பட்டேன் தந்தையே, என்னை கரையேற்றுங்கள் என்று தினமும் என் முன் கலங்குகிறாயே, அதை கண்டு என் மனம் வலிக்கின்றது. அதற்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேள். உனக்கு எது நல்லது என்று உன் அப்பாவுக்கு தெரியும். உனக்கு நல்லது செய்வதற்குத்தான் நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே. உனக்கு நல்லது செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் உள்ள கோபத்தை கொஞ்சம் நீயே யோசித்துப்பார். அதனால் என்ன பயன்? அவற்றால் ஏதாவது மாற்ற முடியுமா, உருவாக்க முடியுமா என்று யோசித்துப்பார். உன் மனம் உனக்கு விடையளிக்கும். அதன் பிறகு உன் செயலில் நீ ஈடுபடு. அனுதினமும் ஏதோ ஒரு நிகழ்வு மனதிற்கு ஏதோ ஒன்றை புரிய வைப்பதற்கு என்று உணர்கிறாய் என்றால் நான் உன் சாய்தேவா உன் அருகில் இருந்து உனக்கான நல்லதையும் கெட்டதையும் எடுத்துரைக்கின்றேன். உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன். எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கனவுகளை மாளிகை போல் அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய். அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகளாகவில்லை. ஆனால் அவர்கள் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உன் அக்கறையும் அன்பும் உன் சிந்தனை கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கிறேன். உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்க போகிறது. ஒரு நாள் உனக்குரிய நாள் வரும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. உன் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது. நீ கேட்டது அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து தரப்போகிறேன். என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உன்னை அணுகாது. எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை நிச்சயம் வரும். அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் மட்டும் அப்பா சொல்வதை கேட்டு பொறுமையாக இரு. நான் இருக்கும்போது சொன்ன வாக்கு, சமாதியிலிருந்து நான் வேலை செய்வேன். ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும்.
தவறான பார்வை, தவறான வழியில் செல்லாமல் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும். இப்போது நீ படும் கஷ்டத்தை நான் காண்கின்றேன். உனக்காகத்தான் நான் நல்வழிப்பாதையை அமைத்து கொண்டிருக்கின்றேன். கூடிய விரைவில் எல்லாம் சரியாகும். தவறான எண்ணம் வந்தால் என்னை கண்டிப்பாக நினைத்துக்கொள். நான் கண்டிப்பாக வருவேன். நான் எவ்வளவு சமாதானம் கூறினாலும் நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் வலிமிக்கதாய் இருக்கின்ற என்று அழுகிறாய். அழாதே. வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலிதான் தருகின்றன. உறவுகளாய் எல்லோரும் இருக்கிறார்கள். எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று வெறுத்து போயிருக்கிறாய். இந்த எண்ணங்களை உன் மனதிலிருந்து தூக்கி எறி. உன்னை நேசிப்பவர்களும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்கள். உன் மனதின் வலியை உன் சாயப்பாவுக்கு உயிரின் வலி. என் கண்ணே, உனக்கு நான் இருக்கின்றேன். உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன். உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாய் வழிபடுகிறாய். எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது. அப்படி இருக்கையில் எப்படி அப்பா உன்னை விட்டு விலகுவேன்? என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள். நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. நீ என் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டாகும். நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. தயாராக இரு. என் ஆசீர்வாதத்துடன் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் நல்லதற்கே என்ற மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாய் வீசும். மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பு என் பிள்ளைக்கு உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு எனது அருளும் ஆசியும் உனக்கு உண்டு. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் இந்த துவாரகாமையின் தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ, அன்றே நீ என் உயிரான பொறுப்பு. எல்லாம் சரியாகிவிடும் பிள்ளையே, அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருப்பேன். என் பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.